கொஞ்சம் சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க. ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன்ஸ் வந்து என்னன்னா ஒரு 10 பிள்ளைங்க ஒன்றா விளையாடுறாங்கன்னா இவங்க தனியாக இருப்பாங்க. ஆனால் 10 பிள்ளைங்களுக்கு நம்ம கேள்வி கேட்குறப்ப அந்த 10 பிள்ளைங்கள்ட்ட பதில் வருதோ இல்லையோ இந்த ஒத்த குழந்தைகிட்ட பதில் வரும். அவங்க என்னன்னா கவனிச்சிருப்பாங்க. அவங்க திருப்பி எங்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. பதில் மட்டும் கரெக்டாக வரும். சரி, ஒரு ஆர்டிஸ்ட் குழந்தை வீட்டில் இருக்கு அப்படின்றப்ப அந்த குழந்தை முன்னாடி நம்ம வந்து எல்லா விஷயங்களும் பேசுறது அந்த பேரண்ட்ஸ்க்கு நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு நம்ம பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் பதில் அவங்கள்ட்ட வந்து வரும். ஏன்னா எல்லாமே அவங்க வந்து கவனிப்பாங்க, அவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு தேவைப்பட்டா பேசுவாங்க, தேவைப்படலைன்னா பேச மாட்டாங்க. முதல்ல அந்த குழந்தைங்க வந்து நம்ம பேச வைக்கிறது வந்து பெரிய விஷயம். சில குழந்தைங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆர்டிஸ்ட் குழந்தைங்க வந்து தானா வந்து பேசுவாங்க, பாட்டு பாடி காட்டுவாங்க, டிவியில் பார்த்த அந்த விளம்பரங்கள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் இதில் வந்து ஒரு குழந்தை இருக்கான். அவன் வந்து நாங்கள் போய் உட்காந்த உடனே அவன் பார்த்த விளம்பரத்தை எல்லாத்தையும் எனக்கு சொல்லிடுவான். அவன் கேட்ட பாட்டுகள் எல்லாத்தையும் பண்ணுவான். ஏன்னா இந்த குழந்தைங்க வந்து நிறைய மியூசிக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆர்டிஸ்ட் குழந்தைங்களுக்கு வந்து மியூசிக்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவங்களுக்கு நம்ம பாடம் சொல்லிக் கொடுக்கறது வந்து மியூசிக் மூலியமாகவே சொல்லிக் கொடுத்தோம்னா 90% வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அந்த குழந்தைங்கள்ட்ட. நிறைய வந்து கவனிப்பாங்க, ஆனால் தெரியாத மாதிரி இப்படி இருப்பாங்க. அதான் சொன்ன உயிரற்ற பொருள்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. அந்த ரிப்பீட் தொடர்ந்து வரிசையாக கட்டை எடுக்கிறது, வரிசையாக அந்த ட்ரெயின் விளையாட்டு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வரிசையாக நேராக இருக்கிறது இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கலர்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா பார்ப்பாங்க. நல்ல டார்க் கலர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பார்ப்பாங்க.